வணக்க நண்பர்களே. அதிகப்படியான சுய இன்பம் பண்ணதுனால பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாகிடுச்சு, ரொம்ப குட்டியாயிடுச்சு. இயல்பாக இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிச்சு. உடம்போடு உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிச்சு. சரிவர விருப்பத்தன்மை இல்லை, தடிமனாக இல்லை, நீளமாக இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் நானே தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு அறியாத வயசில் சுய இன்பம் அதிகமாக பண்ணுவோங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை இல்லை 4 தடவை 5 தடவை அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்ததனுடைய விளைவு தான் பார்த்திங்கன்னா, என்னுடைய ஆண் உறுப்பு நல்லா தடிமனாக இருந்தது. அதாவது ஒரு வெள்ளரிக்கா ஒரு கை பெருசு இருக்கும் இல்லையா, அதை விட பெருசாக இருந்ததுங்க தடிமன். நீளம் நல்லா ஒரு சான் விட அதிகமாக இருந்தது. சுய இன்பம் பண்ணிகிட்டே இருந்ததுனால ஃபஸ்ட்டு விருப்பத்தன்மை குறைஞ்சிதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அது கூட ஸ்ட்ரென்த்தாக நல்லா கம்பி போல் இருக்கும். கம்பி கடப்பாற மாதிரி தொட்டு பார்த்தோம்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தது. இது ஃபஸ்ட்டு விருப்பத்தன்மை போச்சு, வளன்னு ஆச்சு. அடுத்தது அந்த தடிமன் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் லென்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் விருப்பத்தன்மை சுத்தமாக வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பிறப்புறுப்பு 2 இன்ச்சு அளவு 1 இன்ச்சு அளவு ஆகிடுச்சு. உடம்போடு உடம்பு போய் ஒட்டிக்கிச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் ஏதோ மருந்து மாத்துக்கள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன். எடுத்து பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிப்படுத்த இந்த தண்டு சூஸ்திரா தைலம். இது பேர்லேயே பாருங்கள், தண்டு, சரிங்களா? அந்த தண்டு வடத்தை நல்ல பெரியதாக மாற்றுவதற்கு இதில் ஒரு மந்திரம் இருக்குது இந்த மருந்தில். அதுதான் பார்த்திங்கன்னா மூலிகை. அந்த மூலிகைகளை தடவும் பொழுது ஒரு வாரத்தில் பிறப்புறுப்பு நல்லா பழையபடி இயல்பு நிலைக்கு தடிமனாகிடும், இயல்பு நிலைக்கு நீளமாகிடும், வளன்னு இருக்கக்கூடிய உறுப்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடும். நல்லா ரத்தோட்டம் ஆண் உறுப்பில் சீராகிறதுனால விருப்பத்தன்மையெல்லாம் நேச்சுரலாகவே அடைய ஆரம்பிச்சிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சார் நான் சுயன்பத்தினாலாம் என்னுடைய பிறப்புறுப்பு சின்னதாகலை, ஏன்னா பிறந்ததுலேருந்தே என்னுடைய பிறப்புறுப்பு ரொம்ப சின்னது, ரொம்ப குட்டி அப்படின்றவங்க ஒரு கவலை வேணாங்க. உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அந்த தண்டு சுசுரா தைலம். இந்த தண்டு சுசுரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு 15 நாள் ஆகும் சேஞ்சஸ் ஃப்ரீயாக. ஏன்னா பிறவிலேருந்து சின்னதாக இருக்குது இல்லையா, உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியவே 15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்க. ஃபஸ்ட்டு தடிமன் தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் லென்த்தாக ஆரம்பிச்சிடுங்க. இந்த மூலிகை எண்ணெய் 90 நாட்களுக்கு வரும். முடியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 5 சொட்டு வீதம் தடவி விட்டு முன்னோக்கி நீவி விட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். நைட்டில் காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிடுறது நல்லது. இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னாவே நல்ல ரிசல்ட் இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.